காதல் எனும் சிறையினிலே அதிகாலை 4 மணி அளவுல பக்கத்துல ஙா ஙா அப்படிங்கிற சத்தத்துல கண்ணு விழிச்ச அபிநயா தான் குழந்தை எழுந்து தான் பக்கத்துல கைய காலை அசைச்சு விளையாட்டு இருக்கிறத பார்த்தவளுக்கு மனசெல்லாம் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. இத்தனை நாளும் ஜெயில தன்னோட குழந்தைய பிரிஞ்சு வாடியவளுக்கு இப்போ தான் பக்கத்திலேயே தன்னோட குழந்தை படுத்து விளையாட்டு இருக்கிறத பார்த்து கண்ணீரே வந்துச்சு அவளுக்கு. இத்தனை வருஷத்துல தனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாம அனாதையா வாழ்ந்தவளுக்கு இப்போ தனக்குன்னு ஒரு உறவு, ஒரு உயிர், தன்னை அம்மான்னு அழைக்கிற அளவுக்கு ஒரு உயிர் கிடைச்சிருக்கிறத நினைச்சு கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு மனசால நினைச்சபடி குழந்தைய மடியில எடுத்து வச்சு அவனுக்கு ஆசையா பால் கொடுத்தா அபிநயா. குழந்தை பால் கொடுத்த சந்தோஷத்துல தன்னோட தாயின் முகத்தை பார்த்து பொக்கை வாயை திறந்து அழகா சிரிச்சுது. அதை பார்த்து ரசிச்ச அபிநயா குழந்தைங்களுக்கு தன்னோட முத்தங்களை வாரி வழங்கினான். குழந்தை மழலையில கத்திட்டு இருந்த அந்த சங்கீதத்தை கேட்டுக்கிட்டே எழுந்து போய் குளிச்சுட்டு வேற உடை இல்லாதனால அதே உடைய மறுபடியும் அணிஞ்சுக்கிட்டா. குளியல் அறை பக்கத்துல இருக்கிறதுனால அதை வெளியில போய் தான் குளிக்கணும் அப்படின்னு மனசு கொஞ்சம் கலங்கிதான் போயிருந்தது அவளுக்கு. ஏன்னா குழந்தைய அந்த பெரிய படுக்கையில தனியா படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாகவும் பயமாகவும் இருந்தது. ஆனாலும் குழந்தை இன்னும் குப்புற படுக்கல, அதனால அவன் ஊர்ல கொஞ்சம் மாட்டான் அப்படின்னு நிம்மதியும் நம்பிக்கையிலும் மடமடன்னு வெளியில போய் குளிச்சுட்டு அதே உடைய அணிஞ்சுக்கிட்டு அரண்மனைக்கு வேலைக்கு கிளம்பினான். இரவு நேத்தே வேலைக்காரன் கிளம்பி போகும்போது காலையில 5 மணிக்கே வேலைக்கு வர சொல்லிட்டு தான் போயிருந்தான். அதனால குழந்தைய பழைய போர்வையில நல்லா சுத்தினபடி அவனை சுமந்தபடி வீட்டை விட்டு வெளியில கிளம்பினான். வீட்டில் லாக் எதுவும் இல்லாதனால சும்மாவே கதவை சாத்திட்டு அந்த குளிர்ல வீட்டை கடந்து அரண்மனையின் பின்பக்க வாசலை நோக்கி போனான். மார்கழி மாத குளிர் அவள் உடலை நடுங்க செஞ்சது. குழந்தையும் கொஞ்சம் சினுங்க ஆரம்பிச்சான். போர்வையால தன்னோட குழந்தைய நல்லா மூடினபடி வேகமா அரண்மனையில பின்பக்க வாசலை அடைஞ்சா. நல்ல வேலை, வீட்டுக்கும் அரண்மனைக்கும் போற வழியெல்லாம் விளக்குகளை எரிய விட்டுருந்தாங்க. நேத்து அதை வரும்போதே அவ கவனிச்சிருந்தா. விளக்குகள் அணைவதே இல்லை. எல்லா நேரமும் அந்த அரண்மனையோட சுற்றுப்புறம் எல்லாம் வெளிச்சமாவே இருந்தது. அந்த வரைக்கும் அவளுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு நினைச்சா. இருட்டில் நடந்து போற துன்பம் இல்லை. அரண்மனையோட பின்பக்க வாசலை அடைஞ்சா. அங்க ஏற்கனவே நிறைய வேலைக்காரங்க பெரும் கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. வேலைக்கு இவ்வளோ பேரா அப்படின்னு நினைச்சபடி அவளும் அவங்க கூட கலந்து போய் நின்னா. அப்போ அரண்மனையின் மேனேஜர் நடராஜன் கையில ஒரு பெரிய நோட்டை எடுத்துக்கிட்டு வந்தாரு. அவ அங்க நடப்பதையெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தா. அங்க அந்த மேனேஜர் ஒவ்வொரு வேலைக்காரங்களுக்கும் அன்னைக்குண்டான வேலைகளை பிரிச்சு சொல்லி அனுப்பிட்டு இருந்தாரு. இப்படிதான் இங்க டெய்லியும் நடக்கும் போல இருந்தது. ஒருத்தர் ஒரு வேலை மட்டும் செய்யறதில்ல போல இருக்கு. ஒரு நாள் ஒருவர் தோட்ட வேலை பார்த்தா மறுநாள் கிச்சன் வேலைக்கும் போறாரு. கிச்சன் வேலைக்கு செல்ற ஒருத்தர் மறுநாள் தோட்ட வேலைக்கும் போறாரு. அப்படிங்கிறத அங்க இருந்த சில நிமிஷங்களையே தெரிஞ்சுக்கிட்டா அபிநயா. இன்னைக்கு அவளுக்கு என்ன வேலை வரும்னு எதிர்பார்த்தபடி காத்துக்கிட்டு இருந்தா. இவ்வளோ பெரிய அரண்மனையில நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு அறையை சுத்தம் பண்றதுக்கு ஒவ்வொரு ஆட்கள் அனுப்பப்பட்டாங்க. அதே மாதிரி அரண்மனையை சுத்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பகுதிகளையும் சுத்தம் செய்வதற்கு பல ஆட்கள் அங்க தேவைப்பட்டாங்க. கிட்டத்தட்ட தினமும் 50 பேருக்கு மேல வேலை கொடுத்தாங்க. அந்த 50 பேர்ல அபிநயாவும் ஒருத்தி. அந்த மேனேஜர் அவர் கையில இருக்கிற நோட்ல பேரை படிச்சு எல்லாருக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே வந்தாரு. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா அபிநயா. அவ பேர் அதுல இருக்குமா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் இருந்துச்சு. அந்த மேனேஜரும் ஒவ்வொரு பார்வைக்கும் இவளைதான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருமே அபிநயாவை கொஞ்சம் பார்த்து திகைப்போட தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ அவ்வளோ அழகா இருந்தா. அவ இடைக்கு கீழே தொங்கிட்டு இருந்த அவளுடைய முடிய பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒரு பணிப்பொண்ணு, இவ்வளோ பெரிய முடியா எப்படிமா வளர்த்துன, தலைக்கு என்ன போடுற, இங்க என்ன வேலைக்கா வந்திருக்க அப்படின்னு அக்கறையா கேட்டுட்டு இருந்தா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு, நீ என்ன புள்ள இவ்வளோ கலரா இருக்க, இப்படி இருந்துட்டு இந்த தோட்டத்துல வெயில்ல வந்து வேலை செஞ்சினா
2 நாளில் கருத்து போயிடுவ அப்படின்னு அங்கலாய்ப்பு செஞ்சா ஒருத்தி. அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பொண்ணும், இது என்னம்மா கையில் பச்சை குழந்தையா இருக்கே, இதையே இங்கே தூக்கிட்டு வந்த, வீட்டில் யார்ட்டையாவது விட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா. எல்லாத்தையும் மௌனமாக கேட்டுட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருந்தா அபிநயா. அந்த மேனேஜர் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு கடைசியா அபிநயா கிட்ட வந்து நின்னாரு. அவளை நிமிர்ந்து பார்த்த அபிநயாவை பார்த்து, எப்படிமா இருக்க அப்படின்னு அக்கறையோட கேட்டாரு. அவர் கேட்ட கேள்வி புரியாம விழிச்சுக்கிட்டு நின்னா அபிநயா. இவர் தன்னையா கேட்கிறாரு அப்படிங்கிற சந்தேகத்தோட பார்த்தா. அந்த மேனேஜரும் அவரை சுத்தி யார் இருக்காங்கன்னு ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு, என்னம்மா உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா, ஒரு தடவை அருண்வர்மன் கூட உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேனே மறந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. அவளுக்கு அப்பவுமே நினைவில்லை. புரியாம அவ விழிச்சிட்டு நிற்கவும், சரி சரி ரொம்ப நேரம் நீங்க நின்று நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம், பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். ஆமா குழந்தை உன்னுடையதாமா அப்படின்னு கேட்டபடி குழந்தையோட தலையில கை வச்சாரு அந்த மேனேஜர். அவருக்கு கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேல இருக்கும். அந்த கேள்விக்கு ஆமாங்க அப்படின்னு பதில் மட்டும் சொன்னான். இங்க நீ தோட்டத்துல எல்லாம் இங்க வேலை செய்ய வேண்டாமா, உனக்கு கிச்சன்ல நான் வேலை போட்டு கொடுக்குறேன், உனக்கு சமைக்க தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. ஓ நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னவளுக்கு ஒரு வினாடி கண்கள்ல கண்ணீர் குளம் கட்டுச்சு. ஏன்னா சமையலை கற்றுக் கொடுத்தவனே அருண்வர்மன் தானே. அவன் கூட இருந்தப்போ அவனும் அவளும் சேர்ந்து எத்தனை நாட்கள் சமையல் அறையில அப்படின்னு நினைச்சவ ஒரு வினாடி அந்த நினைவுல இருந்து வெளியில வந்துட்டா. தலையை குலுக்கி தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டவ, கிச்சன் எந்த பக்கம் இருக்குங்க அப்படின்னு மெதுவா கேட்டா. அதை கேட்ட மேனேஜர், நீ வாமா நான் அந்த பக்கம்தான் போறேன், உனக்கு அந்த கிச்சனை காமிச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க ஏற்கனவே 2 பேரை சமையலுக்கு விட்டுருக்கேன், அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டோட சமையல் முறையை கத்துக்கோ, அப்புறமா அங்கேயே உன்னை தினமும் போட்டுடுறேன் என்ன அப்படின்னு சொன்னபடி பின்பக்க வாசல் வழியா அவளை அழைச்சிட்டு கிச்சனுக்கு போய் சேர்ந்தாரு. மேனேஜரே கொண்டு வந்து அபிநயாவை கிச்சன் பக்கம் விடவும் ஏற்கனவே அங்க வேலையில இருந்த 2 பெரிய வேலைக்காரங்க இவளை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. கிச்சனுக்கு வந்து நின்ன மேனேஜர் அங்க இருக்கிற 2 பணியாட்களையும் பார்த்து, இந்தா முனியம்மா காளீஸ்வரி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அவங்க 2 பேரும் பணிவோட வந்து சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க. இத பாருங்க, இந்த பொண்ணு பேரு அபிநயா, நல்ல குடும்பத்து பொண்ணு, ஏதோ கஷ்டகாலம். இந்த பொண்ணுக்கு இங்க நடக்கிற சமையல் பழக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துடுங்க சரியா. நீங்க இல்லாட்டியும் இங்க எல்லாத்தையும் இருந்து சமாளிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணை பழக்கப்படுத்துங்க, புரிஞ்சுதா? இந்த பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கிற வரை நான் இங்கேயே உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு அனுப்புறேன். அப்புறம் அந்த மாதிரி இந்த பொண்ணு கையில இருக்கிற குழந்தையும் அப்பப்போ பசிக்கு அழத்தான் செய்யும், அதனால இவளை கொஞ்சம் பார்த்து குழந்தைக்கு பால் கொடுக்கற மாதிரி பண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு அப்பப்போ யாருக்கும் தெரியாம நல்ல சாப்பாடு கொடுங்க. எந்த பிரச்சனையும் இங்க வராம பார்த்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு மேனேஜர். அவர் சொன்னதை கேட்ட முனியம்மாவும் காளீஸ்வரியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தபடி அபிநயாவையும் திரும்பி பார்த்தாங்க. அந்த பொண்ணோட அழகு அவங்கள உறுத்ததான் செஞ்சது. ஆனா மேனேஜரே வந்து சொல்லும் போது அவங்க எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கல. சரிங்கய்யா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொன்னா முனியம்மா. சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னவர் அபிநயாவை பார்த்து மௌனமா போய் வரேன் அப்படின்னு சொல்லி தலையை அச்சப்படி அங்கிருந்து கிளம்பினாரு. அவர் போனதும் அபிநயாவை திரும்பி பார்த்த 2 பேரும், இந்த மேனேஜரை உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்டா காளீஸ்வரி. இல்ல அப்படின்னு அவ மௌனமா தலையாட்டினா அபிநயா. அப்புறம் எப்படி இவர் இவ்வளோ சப்போர்ட் உனக்கு பண்றாரு அப்படின்னு சந்தேகமா கேட்ட முனியம்மா கிட்ட பதில் எதுவும் சொல்லாம மௌனமா தலை குனிஞ்சு நின்னா. எந்த புத்துல எந்த பாம்போ அப்படின்னு சொன்னவ, சரி சரி வா வா, மச நிக்காம நிறைய வேலை இருக்கு கிடக்கு, கொஞ்சம் வந்து பாரு. கொஞ்ச நேரத்துல இந்த அரண்மனையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அப்புறம் இங்க நம்ம வேலையே நடக்காம இருக்கிறத பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அபிநயாவை சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொன்னாங்க. கையில இருக்கிற குழந்தைய பார்த்த அபிநயா பக்கத்துல ஏதாவது துணி இருக்கான்னு பார்த்தா குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு. ஆனா அங்க எந்த துணியும் இல்லை. அவ தயங்கி அங்கேயே நிக்கிறத பார்த்த காளீஸ்வரி வேகமா போய் அங்க இருக்கிற சமையல் அறையில இருக்கிறதுலையே பெரிய கரித்துணியா எடுத்துட்டு வந்து தறியில போட்டா. இந்தா உன் குழந்தைய இப்படி போடு அப்படின்னு சொன்னான். அந்த கரித்துணியையும் காளீஸ்வரியும்
தன்னோட குழந்தையும் மாறி மாறி பார்த்தா அபிநயா. இப்படி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தீனா இங்க வேலை எதுவும் நடக்காது, நிறைய வேலை கிடக்கு. போட்டுட்டு சீக்கிரம் வா அப்படின்னா காளீஸ்வரி. வேற வழியே இல்லாம குழந்தைக்கு தன்னோட அழுகையில நெனைஞ்ச தன்னோட முத்தத்தை கொடுத்து மனமாற அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு குழந்தைய அந்த கறி துணியில படுக்க வச்சா. அப்புறம் அந்த குழந்தைய திரும்பி திரும்பி பார்த்தபடி மற்ற வேலைகளை இழுத்து போட்டு செஞ்ச அபிநயா. சமையலறை ரொம்ப பெருசா இருந்ததுனால ஓடி ஓடி அவளுக்கு காலெல்லாம் வலிச்சுது. ஆனாலும் வேற வழி இல்லையே, செஞ்சுதானே ஆகணும். ஜெயில கூட அவளுக்கு இவ்வளோ வேலை இருந்ததில்ல. இவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சமைக்கிறாங்களா இல்ல வேற யாருக்காவது சமைக்கிறாங்களான்னு கூட அவளுக்கு தெரியல. மெனு லிஸ்ட் அவ்வளோ பெருசா இருந்தது. சமைச்சுக்கிட்டே இருந்தா. விடியற்காலை 6 மணிக்கு உள்ள வந்தது. இப்போ மணி எவ்வளோன்னு கூட அவளுக்கு தெரியல. பசி உயிர் போச்சு. இடையில 2 தடவை தன்னோட குழந்தை அழுதுனால பால் கொடுத்துட்டு வந்தா. பால் கூட இப்போ குறைவா தான் சுரக்குது. ஏன்னா பால் சுரக்க அவளுக்கு முதல்ல உணவு கொடுக்கணுமே. அவளே சரியா சாப்பிடாதப்போ குழந்தைக்கு எங்கிருந்து பால் வரும்? பால் வராதனால கடைசியா குழந்தை அழவும் செஞ்சுது. அதை கண்ட முனியம்மா, இந்தா புல, நீயே சாப்பிடாம குழந்தைக்கு பால் கொடுத்தா எப்படி பால் வரும் அப்படின்னு சொன்னவ அவளுக்கு ஒரு 5 இட்லியும் சட்னி வச்சு கொடுத்தா. இந்தா முதல்ல நீ இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வா, நிறைய வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு தட்டை கொடுத்தா. வேகமா இட்லியை சாப்பிட்டவ குழந்தைக்கு அதுக்கப்புறம் பாலை கொடுத்துட்டு வேலைக்கு வந்தா. இந்த வீட்டோட வழக்கம் காலையிலையும் நைட்டும் மட்டும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. மதிய நேரம் பெண்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆண்கள் பெரும்பாலும் மத்தியானம் வீட்டில் சாப்பிட்றதே இல்லை. தாத்தா ஆதித்யவர்மனும் பாட்டி தேவி மட்டும் பத்திய சாப்பாட்டை மதிய உணவுக்கும் காலையிலும் கொண்டு போய் அவங்க அறையிலே கொடுத்துருவாங்க. மற்றபடி பெண்கள் உணவு சாப்பிட டைனிங் ஹாலுக்கு வந்துடுவாங்க. ஏதாவது சில சமயங்களில் மட்டும் அவங்க அறைக்கு உணவு கொண்டு போய் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் இதில் ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடந்தது. மத்தியானம் இங்கே ஒரு வழக்கம் இருந்துச்சு. அரண்மனையில் பின்பக்க வாசல் வழியா ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் மதிய உணவுக்கு யார் வேண்டுமானும் வரலாம். அங்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உணவு வழங்கப்படும். அந்த நேரத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. இது பரம்பரையா தினம் தினம் நடந்துட்டு இருக்கிற செயல் அப்படிங்கிறது அபிநயாவுக்கு புரிஞ்சுது. அதனால தான் சமையல் கட்டில் அவ்வளோ வேலை இருந்துச்சு போலும். மதிய உணவுக்கு அப்புறம் நைட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை கம்மியான மாதிரி இருந்தது. ஆனால் வேலை மட்டும் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தா. இரவு வேலை முடிஞ்சதும் தன்னோட வீட்டுக்கு போக கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. அரண்மனையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தனால காலையில் வேற வழி இல்லாமல் முனியம்மா கொடுத்த இட்லியை மட்டும் தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் மத்தியான உணவு அந்த மண்டபத்தில் ஏழைகளோட ஏழை உட்கார்ந்து சாப்பிட்டா. இரவு உணவுக்கு தன்னோட வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே உள்ள வந்தா. நேற்று மாதிரி உப்மாவை கிண்டி சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பக்கத்தில் அவனை தட்டி கொடுத்துட்டு படுத்தா. குழந்தை பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அரண்மனையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் தன்னோட மனசுல இன்னைக்கு நினைச்சு பார்த்துட்டு இருந்தா அபிநயா. ஒரே நாள்ல தான் எவ்வளவு அவமானங்களை பட்டுட்டோம். ஜெயில இருந்தப்போ கூட இவ்வளவு அவமானம் அவ படவே இல்லை அப்படின்னு நினைச்சவளுக்கு கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அதை புடவை முந்தானையில எடுத்து தொடச்சிக்கிட்டா. அப்பதான் அந்த புடவையை கவனிச்சா. அழகான காட்டன் புடவை, அவ நேரத்துக்கு பொருத்தமா இருந்தது. இது ஆதித்யவர்மன் வாங்கி கொடுத்த புடவை. அவன் கொடுத்த அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவளுக்கு வயிறெல்லாம் எரிஞ்சது அபிநயாவுக்கு. காலையில நடந்த அந்த சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வந்தா. எவ்வளவு நினைச்சாலும் அதை மறக்கவும் முடியல அவளால. காலையில டிஃபன் வேலையில சமையல் கட்டில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அரண்மனை ஆட்கள் எல்லாருமே அந்த பெரிய டைனிங்ல சுத்திலும் உட்கார்ந்தாங்க. உணவை பரிமாற அங்க தனி ஆட்களே இருந்தாங்க. அவங்க பரிமாறினத தொழில் பற்றி பேசிக்கிட்டே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தாத்தா பாட்டி மட்டும் வயசானதுனால அவங்க அறையிலேயே உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ திடீர்னு ஆதித்யவர்மன் அந்த வேலைக்காரங்கள ஒருத்தரை பார்த்து, உள்ள அபிநயான்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவளை வந்து எங்களுக்கு பரிமாற சொல்லு அப்படின்னு கட்டளையிட்டான். அந்த பெயரை கேட்டதும் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒரு வினாடி அப்படியே சிலை போல உட்கார்ந்தாங்க. தன் மகன் பேசினதை கேட்ட சந்தியா, என்ன ஆதித்யா இது, காலையில சாப்பிட்ற நேரத்துல அவ முகத்தையா நம்ம பார்க்கணும்? அதை பார்த்துட்டு போனா இங்க வீட்டில் இருக்கிற எந்த ஆம்பளைக்கும் வேலையே நடக்காது.
இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளா இருக்க வேண்டாமா? ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட விஜயாவும், ஆமா ஆதித்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த கழிசறைய இப்ப எதுக்கு இங்க கூப்பிடுற அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா. அவங்க பேசினதை எதுவுமே காதுல விழாதவாறு சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆதித்யவர்மன். அப்போ அங்க அழகு பதுமையா வந்து நின்னா அபிநயா. அவளை பார்த்த ராஜவர்மனுக்கோ அவளை அந்த நிமிஷமே அடைஞ்சே தீரணுங்கிற ஆசை கொழுந்து விட்டு எரிஞ்சது. அந்த பழைய புடவையிலும் அழகு தேவதையா மிளர்ந்தா அபிநயா. அவளை மேலிருந்து கீழே வரைக்கும் தன் பார்வையால உரிச்சு எடுத்துட்டு இருந்தாரு ராஜவர்மன். அதையெல்லாம் கவனிச்ச அவருடைய மனைவி ரஞ்சனாவும் மனசுக்குள்ள வக்கரமா சிரிச்சுக்கிட்டா. அவளுக்கு நல்லாவே தெரியும் தன்னோட கணவனுக்கு அபிநயா மேல ஒரு கண்ணுன்னு. ஆனாலும் அதை பத்தியெல்லாம் அவ கவலைப்படவே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு வெப்பாட்டி இருக்கிறது சகஜம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஆதித்யவர்மனோ அபிநயா வந்து நின்னதை பார்த்து, என்னடி இப்படி முடிச்சுக்கிட்டே குத்துக்கல்லு மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? வாடி வந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் பரிமாறு அப்படின்னு சொன்னான். அனைவரும் அதை கேட்டு ஏற்க மறுத்தாங்க. தன்னோட அண்ணனுக்கு பக்கத்துல இருந்த தீபிகா, எனக்கு எதுவும் நீ பரிமாற வேண்டாம் தாயே, உன் கையால சாப்பிட்டா அது எனக்கு விஷம் மாதிரி அப்படின்னு சொன்னவ, மற்றவங்களுக்கு எடுத்து வை அப்படின்னா. மற்றவங்களும் தனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்ல அவ அமைதியா அப்படியே நின்னா. ஆனா ஆதித்யவர்மனோ அவளை திரும்பி மேலும் கீழும் பார்த்தான். இது என்ன, நேத்து கட்டின அதே புடவையிலே வந்து நிக்கிற, வேற புடவை இல்லையா உன்கிட்ட அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில அமைதியா தலை குனிஞ்சபடி நின்னா அபிநயா. அவ முகத்தை பார்த்து ஒரு வினாடி யோசிச்சவன், ஆமா நேத்து அவ கையில எதுவுமே கொண்டு வரலையே அப்படின்னு நினைச்சபடி தாமீதுதான் தவறு அப்படின்னு உணர்ந்தான். வரும்போதே அவளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது துணிகளை வாங்கி கொடுத்துருக்கணும். தாமீதுதான் தவறு அப்படின்னு உணர்ந்தவன், சரி சரி எனக்கு 2 இட்லி மட்டும் எடுத்து வை அப்படின்னா. உடனே அதை எடுத்து அவன் தட்டில் வச்சா அபிநயா. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே உணவை சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி போனாங்க. கிளம்பும் போது எல்லாருமே அவளை குதிரை எடுக்கிறது மாதிரி முறைச்சிக்கிட்டு தான் போனாங்க. சாப்பிட்டு முடிச்சு வெளில போன ஆதித்யா கொஞ்ச நேரத்திலேயே அரண்மனைக்கு திரும்பி வந்தான். வந்தவன் நேரா கிச்சன் பக்கம் போனான். அங்க அபிநயா, ஏய் அபிநயா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். கிச்சன்ல முனியம்மாக்கிட்டையும் காளீஸ்வரி கிட்டையும் சமையலை தீவிரமா கத்துக்கிட்டு காய்கறிகளை கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்த அபிநயா அந்த குரல்ல திடீர்னு அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தா. அங்க கிச்சனுக்கு வெளியே சின்ன சின்ன பாக்கெட்டு கூட நின்றுட்டு இருந்தான் ஆதித்யவர்மன். அதை பார்த்த அபிநயா மட்டுமல்ல, அங்க இருந்த முனியம்மாவும் காளீஸ்வரியும் கூட திகைச்சுதான் போனாங்க. எஜமானே இப்படி கிச்சன் பக்கம் வந்து நின்று இத்தனை வருஷத்துல அவங்க பார்த்ததே இல்லை. அதிர்ந்து போய் 2 பேரும் அபிநயாவை திரும்பி பார்த்தாங்க. அவளுக்கு இப்போ அவமானம் பிடுங்கி தின்னுச்சு. காலையில மேனேஜர் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனதுலேருந்தே முனியம்மாவும் காளீஸ்வரியும் இவளை நாராசமா பேசிட்டு தான் இருந்தாங்க. இத்தனை அழக வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வராட்டி என்ன? அதோ அந்த மேனேஜர்கிட்டயே வெப்பாட்டியா இருந்துட்டா உனக்கும் இந்த பிள்ளைக்கும் வருமானத்துக்கு குறைவில்லாம இருக்குமே அப்படின்னு கூட கேட்டா காளீஸ்வரி. எந்த கேள்விக்கும் அப்பாவை பதிலே சொல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தவளை இப்போ கிச்சனுக்கு வெளியே வந்து நின்று மறுபடியும் ஒரு அசிங்கத்தை வாரி தெளிக்கிறான் ஆதித்யவர்மன். இப்போ இங்க இருக்கவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஆனா ஆதித்யவர்மனோ மற்ற 2 பொண்ணுங்களையும் சுத்தமா கவனிக்காம நேரா அபிநயா கிட்ட வந்தவன் அவ கையை பிடிச்சு தரன்னு வெளியில இழுத்துட்டு போனான். அத வாயில கையை வச்சபடி முனியம்மாவும் காளீஸ்வரியும் திகச்சபடி பார்த்துட்டு நின்று இருந்தாங்க. அவளை இழுத்துட்டு போனவன் தன்னோட அறைக்கு போய் அவளை உள்ள இழுத்து தள்ளி விட்டு கதவை இழுத்து தாழ் போட்டான். பிறகு கையில் இருந்த துணி பாக்கெட்டுகளை அவன் முகத்துல தூக்கி வீசி எரிஞ்சான். இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னோட கண்ட்ரோல இருந்துட்டு இப்படி நேத்தி கட்டின அதே பழைய புடவையை கட்டிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறியே, அது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? உன் வாயை திறந்து என்கிட்ட துணி இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன கேடு அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான் ஆதித்யா. அவனோட செய்கையில அவளுக்கும் கோபம் தலைக்கு ஏறிட்டு இருந்தது. இந்த கவர்களை அங்கேயே கொடுத்திருந்தா கூட அவங்கள எப்படியாவது நம்ம சமாளிச்சிருக்கலாம். இப்படி அவங்க முன்னாடியே தன்னை இழுத்துட்டு வந்து அவங்களுடைய தவறான எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கானே, இந்த முட்டால என்னென்ன சொல்றது அப்படின்னு மனசுல ஆதித்யவர்மனை திட்டினா அபிநயா. ஆனா வாயால எதுவுமே சொல்லாம அவனை நெருப்பு மாதிரி முறைச்சுக்கிட்டே நின்னா. அந்த பார்வையில ஆதித்யவர்மனுக்கு இன்னும் கோபம் தலைக்கு ஏறிச்சு. என்னடி முறைக்கிற? எனக்கு அடிமை நீ, அது உனக்கு நினைவிருக்கா இல்லையா? என்னை பார்த்து இந்த மாதிரி முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத.
பார்வையை கீழே இருக்கடி அப்படின்னு கத்தினான். உடனே அந்த வார்த்தையில அரண்டு போனவ தன்னோட பார்வையை கீழே இறக்கி தலை குனிஞ்சபடி நின்னா. எனக்கு இந்த மாதிரி புடவையெல்லாம் வேண்டாங்க, பழசு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு அழுது குரல்ல சொன்னான். இங்கேயா? உனக்கா? பழைய புடவையா அப்படின்னு நக்கலா கேட்டவன், உனக்கு கட்டுறக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் அவங்க யூஸ் பண்ண பழைய புடவையை தரமாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு புது புடவை எடுத்து கொடுத்தேனே, அதுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி முறைக்கிற மாதிரி பார்வையெல்லாம் பார்த்துட்டு என் முன்னாடி நிற்காத, அப்புறம் நீ அவ்வளோதான், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினான். அவள் அப்படி பார்த்ததுக்கு உண்டான காரணத்தை இப்போ அவள் சொல்லியே ஆகணும், இல்லைனா மறுபடியும் இதே மாதிரி அவன் பண்ணுவான்னு நினச்ச அபிநயா, அது இல்லைங்க, நீங்கள் கிச்சனில் வந்து அவங்க 2 பேர் முன்னாடியும் என்னை இப்படி இழுத்துட்டு வந்தீங்களே, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? உங்களையும் என்னையும் வச்சு தப்பாக பேசுவாங்க, அது நல்லதில்லை அப்படின்னு தயங்கி சொன்னான். அவள் பேசுனதை கேட்ட ஆதித்யவர்மனுக்கு ஆத்திரமும் கோபம் எல்லாம் ஒன்றா வந்துச்சு. என்னடி சொன்ன? என்னையும் உன்னையும் வச்சு தப்பாக பேசுவாங்களா அப்படின்னு சொன்னவன் வேகமாக வந்து அவளுடைய கூந்தலை பற்றி இழுத்தான். பேசினா பேசிட்டு போகட்டும், இதில் எனக்கு எந்த கேவலமும் இல்லடி, உனக்கு தாண்டி கேவலம், இதில் எனக்கு என்ன வந்துச்சு? அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ வேசி குடும்பத்தை சேர்ந்தவதானடி. ஒரு ஆம்பளை உன்னை கையை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் உனக்கு என்ன புதுசா? என்னமோ பத்தினி மாதிரி சீன் போடுற அப்படின்னு ஆத்திர முகுதில அவ கண்ணத்தை அழுத்தமா பிடிச்சான். அவன் பிடிச்சதுல கண்ணமெல்லாம் வலிச்சுது அவளுக்கு. அவன் பட்ட இடமெல்லாம் தீ போல எரிஞ்சுது. அவனை தட்டி விட நினைச்சு கைகளை தூக்கி அவளை உரிச்சு பார்த்தான். அவ அப்படி கைகளை தூக்குனதும் அவனுக்கு கோவம் வந்துச்சு. அவளை உறுத்து விழுத்து, ஏய், தூக்கிய கைகளை மடக்கி பின்பக்கமா தள்ளி அவளை சாட்சி பிடிச்சான். என்னடி, என்னை பார்த்து கை தூக்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்கே நடக்கணும். உனக்கு 1000 தடவை இதை சொல்லிட்டேன். உன்னை இப்படியே விட்டுறலாம்னு தான் நினச்சேன். ஆனால் எப்போ நீ எனக்கு எதிராக கை தூக்குனியோ அப்போவே உன்னை இப்படியே விட்டா அதுக்கப்புறம் உனக்கு உன் உடம்புல என்னை பற்றின பயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னவன் அவளுடைய புடவை பிடிச்சி இழுத்தான். அதில் பயந்து போனவ அவன் கைகளை தடுக்க பார்த்தா. மறுபடியும் அவன் தடுக்கிறத அவனால் தாங்க முடியல. அவனும் விடாம அவளுடைய மொத்த உடைகளையும் கிழிச்சு தூக்கி எறிஞ்சான். அவள் கதற கதற அவளை அனுபவிச்சான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு அவளை விட்டவன் வாங்கின புது உடைகளில் ஒன்றை எடுத்து அவகிட்ட தூக்கி போட்டான். கட்டிட்டு கிளம்புடி, இதெல்லாம் உனக்கும் உன் பையனுக்கும் தான், எடுத்துட்டு போ. நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கணும். மீறி ஒரு வார்த்தை பேசின இப்படி தான் தினமும் நடக்கும், அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னவன் கிட்ட மறு வார்த்தை பேசாம எல்லாத்தையும் எடுத்துட்டு அதிலிருந்து ஒரு உடையை எடுத்து அவ அணிஞ்சிட்டு அந்த அறையை விட்டு அழுதுகிட்டே வெளியில ஓடினா அபிநயா. அவ வரும்போது கிச்சன்ல அவ குழந்தை கதறி அழுதுட்டு இருந்தது. அதை பார்த்தவளுக்கு அழுகையும் வேதனையும் தாங்க முடியாம ஓடிப்போய் குழந்தை எடுத்து மார்போடு அணைச்சு அங்கேயே உட்கார்ந்து பால் கொடுத்தா. அவள் அழுத அழுகையும் அவ உடம்புல இருந்த காயங்களையும் பக்கத்தில் இருந்த முனியம்மாவும் காளீஸ்வரியும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிய தொடங்குச்சு. அவளை பார்த்தா பாவமா கூட இருந்தது 2 பேருக்கும். 2 பேரும் முதல்ல இவளை ஆசை நாயகியோ அப்படிதான் அவ வந்திருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவ வந்திருந்த கோலத்தை பார்த்து தங்களோட எண்ணத்தை மாத்திருந்தாங்க. ராட்சசன் கிட்ட சிக்கின ஒரு சின்ன புறாவா அவளை நினைச்சு பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் அவளை அழவிட்டு வேடிக்கை பார்த்தவங்க அப்புறம் அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து குழந்தைய வாங்கிட்டு முதுக தொட்டு ஆறுதல் படுத்தினாங்க. முனியம்மாவோட கை தன் உடல்ல பட்டதும் அந்த வினாடி அந்த அம்மாவோடைய நினைவு வந்துச்சு அபிநயாவுக்கு. அவளை அப்படியே கட்டி அணைச்சு கதறி அழுதா. காளீஸ்வரிக்கும் அவள் அழுத அழுகையை தாங்க முடியல. கீழே அழுத குழந்தைய கையில் எடுத்தபடி அவனை சமாதானம் பண்ணி முனியம்மா கிட்ட இருந்த அபிநயாவின் தலையை கோதி விட்டா. இப்படி 2 பேரும் அபிநயாவை கொஞ்சம் சமாதானம் பண்ணி அடுத்த வேலைக்கு தயார் பண்ணி அவளை கூட்டிட்டு போனாங்க.